இப்ப நம்ம ஐயா எச்ராஜா அவர்களுக்கு புரியுற மாதிரி சொல்லுவோம். இப்ப இவருடைய உயிரை காப்பாற்றியது யாருன்னாக்கா இதே எச்ராஜா அவர்கள் திருப்பரங்குன்றத்துல போயிட்டு எப்படியாவது அந்த மசூதியை நான் இடித்தே தீருவேன், அயோத்தி மாதிரி நான் இங்க ஆக்கியே தீருவேன் என்று எப்படி ஒரு இஸ்லாமியர்களுக்கு எதிரான ஒரு வன்முறையை ஒரு கலவரத்தை நான் தூண்டியே தீருவேன் என்று பேசினாரோ அந்த இஸ்லாமிய சமூகத்தை சார்ந்த இதே ஐயா எச்ராஜா அவர்கள் புதுக்கோட்டையில உள்ள ஒரு இஸ்லாமியர் தன்னுடைய மனைவிக்காக ஒரு நினைவிடம் கட்டும் பொழுது பக்கத்தில் உள்ள இந்துக்களை தூண்டிவிட்டு அங்க ஒரு மத கலவரத்தை தூண்டுவதற்கான வேலையை செய்தார் இல்லைங்களா? அந்த இஸ்லாமிய சமூகத்தை சார்ந்த எந்த பிஜேபி இஸ்லாமியர்கள் அனைவரும் இந்தியாவை விட்டு வெளியேறுங்கள், உங்களுக்கான வழிபாட்டு இடங்கள் இங்கு கிடையாது, உங்களுக்கான புனித ஸ்தலம்ங்கிறது இந்தியாவில் இல்லாத பொழுது நீங்கள் எப்படி இந்த மண்ணினுடைய மைந்தர்களாக இருக்க முடியும், அனைத்து இஸ்லாமியர்களும் பாகிஸ்தானுக்கு செல்லுங்கள், அனைத்து இஸ்லாமியர்களும் நாட்டை விட்டு வெளியேறுங்கள் என்று எந்த பிஜேபி இஸ்லாமியர்களுக்கு எதிராக வன்மத்தை கக்கியதோ அந்த இஸ்லாமிய சமூகத்தை சார்ந்த அப்படியானப்பட்ட அந்த இஸ்லாமிய சமூகத்திலிருந்து வந்த ஹபீசுல்லா அவர்கள் தான் தொடர்ந்து இஸ்லாமியர்களுக்கு எதிராக வெறுப்பு பேச்சை பேசிட்டு இருக்கக்கூடிய இந்த எச் ராஜா அவர்களுக்கான உயிர் பிச்சையை போட்டு